ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த 2026ல் நான் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகியே ஆகணும் அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் மைண்டில் நினச்சிட்ருப்பீங்க. ரொம்ப நம்பிக்கையாகவும் இருப்பீங்கல்ல. உங்கள் எல்லாருக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக 2026ல் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பிறக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இது என்னோட பெரிய விஷ் உங்களுக்கு. நான் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற ஒரு 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயத்த கேட்குறவங்க ஆல்ரெடி இதை ஃபாலோ பண்ணுறவங்களா கூட இருக்கலாம், இல்லை இதை ஃபாலோ பண்ணாதவங்களா கூட இருக்கலாம். ஆனால் இந்த 5 விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது நான் 100% ஷியோராக சொல்கிறேன். நான் சொல்கிற விஷயம் ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது. இது ஃபுட்டுனால இல்லை வேறு காரணங்களாக கூட வருது. ஆனால் இது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியலை. ஸோ வந்துருச்சு, இதை எப்படி சரி செஞ்சு நம்ம ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இந்த 5 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இது உங்கள் ஃபர்டிலிட்டி ஜேர்னிக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ என்னென்ன விஷயம்னு நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 என்னென்னா, நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது. இல்லை எனக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை 5 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை 8 வருஷம் கூட ஆயிடுச்சு, எனக்கு இன்னுமே குழந்தை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் வந்துடும். இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம இருக்கணும். இது குழந்தைய நினச்சி மட்டும் கிடையாது, எல்லாரோட லைஃப்லேயும் பர்சன் ரீசன்னால் ஸ்ட்ரெஸ் வரும். அதனாலேயும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. என்னோடய எல்லா வீடியோலையும் நான் காமனாக சொல்கிற விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது. ஏன் நான் இந்த பாயிண்ட்டை ரொம்ப அழுத்தி சொல்கிறேன்னா, இந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், டிப்ரெஷன் இது எல்லாமே குழந்தை தங்குறதுக்கு ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் இந்த பாயிண்ட்டை நான் ஃபர்ஸ்ட்டாக சொல்கிறேன். பெரிய ஸ்ட்ரெஸ்னாலும் சரி, இல்லை சின்ன ஸ்ட்ரெஸ்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கூடவே கூடாது. இப்போ எப்போயாச்சும் ஸ்ட்ரெஸ் வருது, இல்லை சண்டை வருது, இல்லை கோபம் வருதுன்னா ஓகே. ஆனால் எந்நேரமும் பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கிறது, ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிறது, சரியாக தூங்காமல் கொள்ளாமல் இருக்கிறது, ஹாப்பியாக இல்லாமல் இருக்கிறது, எந்நேரமும் ஏதாவது நினச்சிட்டு கவலையிலே இல்லை எப்போ பார்த்தாலும் எரிச்சல் கோவத்தில் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கும். இதுவே பாடியில் இன்னுமே ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். ஒரு விஷயத்தை எப்படிடா சரி பண்ணணும்னு நினச்சி நம்ம இன்னுமே ப்ராப்ளத்தை சேர்த்துக்க தான் செய்கிறோம். சரி, சும்மா இருக்கும்போது நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ரெஸ்னால் எவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னு உங்களுக்கே தெரியும். முடிஞ்ச வரை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு வேணால் நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இல்லை கோவம் வருது, இல்லை எரிச்சல் வருது, இல்லை ஒரு சண்டை வர மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு அமைதியாக போயிடுங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க, இல்லை ரிலாக்ஸாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அதை தடுக்க முடியும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாத்திரையை நீங்கள் டெய்லி லைஃப்பில் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நான் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபோலிக் ஆசிட் அண்ட் விட்டமின் டேப்லெட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த டேப்லெட்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். எக்ஸ்பிரி டேட் மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபோலிக் ஆசிட் அப்புறம் மல்டி விட்டமின் டேப்லெட் இது கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெண் சாப்பிடக்கூடிய முக்கியமான ஒரு டேப்லெட்டு. இது ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க இல்லை ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடிய டேப்லெட் தான் இந்த டேப்லெட். இந்த டேப்லெட் பற்றி நம்மள பல பேருக்கு எந்த அவேர்னஸும் கிடையாது. இந்த டேப்லெட் கரு தங்குறதுக்கு ரொம்பவே முக்கியமான டேப்லெட். இல்லை நீங்கள் ஏதோ டேப்லெட் சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இது எப்படி நான் எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் பார்க்குற டாக்டர்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேப்லெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது குழந்தை தங்குறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம். இதை வெறும் நம்ம உடம்புக்கு தேவையான சத்து மாத்திரை மாதிரி தான். பயப்பட வேண்டாம். இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க ஒரு 2-3 மாதத்துக்கு இதை கண்டினியூவாக நைட்டு நீங்கள் சாப்பிட்டு யூஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். இல்லை இதை பற்றி எனக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் இதை பற்றி தனி வீடியோ போடுறேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஃபோலிக் ஆசிட்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒரு டீட்டெயில் ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நம்பர் 3 என்னென்னா, நீங்கள் டெய்லி லைஃப்லேயும் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியே ஆகணும். நீங்கள் டேப்லெட் எடுக்கிறீங்க, இல்லை நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ஓகே.
ஆனால் உங்கள் உடம்பு அசைகிற மாதிரி நீங்கள் வேலை இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி ஆகணும். நான் சொல்கிற எல்லா விஷயமும் இப்போ நார்மலாக பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் ஓகே, இல்லை நான் பேபிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் ஓகே, இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். நீங்கள் எவ்வளோக்கு உங்கள் உடம்பு அசைச்சு வேலை பார்க்குறீங்களோ, இல்லை எக்ஸசைஸ், வாக்கிங் இல்லை வேறு ஏதாவது எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் யூட்ரஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஓவலேஷன் ஆகும், ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், இம்ப்ளான்டேஷன் நடக்கும், பேபியோட ஹெல்த் வந்து நல்லா வளரும். எல்லாருக்குமே இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவே முக்கியம். நான் இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2026 இருந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இது வந்து ஒரு பெரிய ஒரு மேஜிக்கே இது வந்து ஏற்படுத்தும். நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து எடுங்க. உங்களால் முடிஞ்ச வரை இந்த ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேணால் மந்த்லி ஒன்ஸ் வந்து சாப்பிடுங்க, அதுவும் லிமிட்டடாக தான். பட் டெய்லி சாப்பிட்றது, வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்றது, ஒரு நாள் விட்டு விட்டு சாப்பிட்றது, இது எல்லாம் வேண்டவே வேண்டாம். நீங்கள் குழந்தைக்கு ரொம்ப தீவிரமாக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் ஜங்க் ஃபுட் பக்கம் போகாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக டே ஃபுல்லாக ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்ற கொஞ்சம் ஜங்க் ஃபுட்னால அதோட பெனிஃபிட்டே உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றதும் யூஸ் இல்லாமல் போயிடும். அதுவும் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய எதிரின்னு தான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச வரை உங்கள் ஃபுட்டை வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இது வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இது உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும் ரொம்பவே நல்லது. மெயினாக உங்கள் ஃபுட்டில் வந்துட்டு ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர் 5 என்னென்னா, கரெக்டான வெயிட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நான் முதல்ல சொன்ன 4 விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த 5வது பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துடும். நீங்கள் அண்டர் வெயிட்டாக இருந்தாலும் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும், இல்லை நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும். ஃபஸ்ட்டு உங்கள் வந்து ஹைட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹைட்டுக்கான வெயிட்டு எவ்வளோன்னு தெரிஞ்சு அதை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வெயிட்டு வந்து கம்மியாக இருக்கிறவங்க ஒரி பண்ண வேண்டாம். இப்போ வந்து டாக்டர் வந்து உங்கள் உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து வெயிட்டு கம்மியாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து குட் ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கணும். அதாவது நட்ஸு, சீட்ஸ், மில்க், முட்டை, ஃபிஷ்ஷு, நான்வெஜ் எடுத்துக்கலாம். குட் ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுத்தாலே போதும், நீங்கள் நல்லா வெயிட் கெயின் பண்ண முடியும். ஆனால் தேவையில்லாத ஃபுட்டை சாப்பிட்டு நீங்கள் வெயிட்டு போடுறதா இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் பேசாமல் ஒல்லியாகவே இருந்துட்டு போயிடலாம். அதே மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, கேலரிஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கணும், ஆயில் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, ஃபேட் அதிகமாக உள்ள ஃபுட்டை எடுத்துக்கவே கூடாது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்தணும், நடக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும், உங்கள் வெயிட் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இந்த 2026 நான் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த 5 விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த 2 பேருக்குமே இது பொருந்தும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் ஆகவே கூடாது. செகண்ட் ஒன் வந்து சத்து மாத்திரை எடுத்துக்கணும், அதாவது ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கணும். தேர்ட் வந்து என்னென்னா, நீங்கள் டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யணும். அது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் எதுவாக இருந்தாலும் சரி. நம்பர் 4 என்னென்னா, ஃபுட் ஹேபிட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதாவது நல்ல குட் ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட்டை நீங்கள் சாப்பிடவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நம்பர் 5 என்னென்னா, நீங்கள் உங்கள் வெயிட்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. அதாவது கரெக்டான ஹைட்டுக்கேற்ற வெயிட்டை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் வந்து இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுவீங்க. அதுக்கு வந்து ஷுவராக சொல்லுவேன். இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, இல்லை வேறு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இல்லை வந்துட்டு வேறு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி கூட நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காமல் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பேன், இதை வந்து ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு 3வது நாள் அதை விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் இனிமேலாச்சும் இதை வந்துட்டு கொஞ்சம் தீவிரமாக எடுத்து நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் லைஃப்பில் இது வந்து பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும். அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது